விஜயின் வெற்றி. முதலாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிற திரு விஜய் அவர்கள், எதிர்கால முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜேஆர் டிவைன் ப்ளஸ் சார்பாகவும் ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளி அரசியல் சார்ந்ததா அல்லது யாராச்சும் ஒருத்தர் தனி மனித விமர்சனம் சார்ந்ததானா அதெல்லாம் கிடையாது. இந்த கதை, இந்த சிச்சுவேஷனில் உள்ள கதாபாத்திரத்து மூலமாக நம்மளுடைய லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத 2 பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஒன்றாவது ஃபஸ்ட்டு எதெல்லாம் மற்றவங்க மிஸ் பண்ணாங்கன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது இது மூலமாக ஆதாயம் அடைஞ்சதை பற்றி பார்க்கலாம். இந்த மிஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, ஆதாயம் அடைஞ்சதாலும் சரி, அதுக்குண்டான நம்மளுடைய லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற யாரும் எந்த விமர்சனத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கதையின் கதாபாத்திரத்தில் ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகிருக்குது. அந்த வெளியானதனுடைய லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை முதலாவது என்னென்னா, மற்றவங்கெல்லாம் எதுலெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்றது. இந்த மிஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகும்போது அவங்கள பற்றி விமர்சனமோ, அவங்களுக்கு இன்னும் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலான்றதுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான அட்வைஸோலாம் கிடையாது. அந்த மிஸ்ஸஸில் நம்ம லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்ப்போம். இந்த ஓவரால் ஒரு ரிசல்ட்டில் யாருமே எதிர்பார்க்காது, எந்த கணிப்புக்கும் அப்பாற்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதில் திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி, அவர் தொடர்ந்து ஒரு சித்தாந்தத்தில் பயணிக்கிறாரு. அது மூலமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கான்ஃபிடென்ட், அவ்வளோ உழைப்பு, ஒரு மாபெரும் சித்தாந்தம். ஆனால் அவர் எதில் மிஸ் பண்ணார் அப்படின்னா, அவருக்குண்டான களத்தை சுருக்கிட்டே இருந்தார். ஏன் அப்படி சுருக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, அந்த சித்தாந்தம் அவருக்குண்டான ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சித்தாந்தத்துக்கு உடன்படலையோ அவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. அதில் ஒரு ஜென்ரலாகவே இளைய சமுதாயத்துக்கு ஒரு ஒரு கேள்விக்குறி, ஒரு சந்தேகம், ஒரு புரிதல் இல்லாமையே இருந்திருக்குது. உதாரணத்துக்கு தமிழ் மக்கள் மாத்திரம், திராவிடர்கள் கிடையாது, மற்ற சமூகத்தர் அவங்க இருக்கக்கூடாது, மற்ற மொழி ஆளுங்க நம்மளை ஆளக்கூடாது. இதில் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸுன்னு இருக்கும். ஒரு பதத்தில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸை புரிகிறதுக்கே புரிஞ்சால் அவங்க ஃபாலோவர்ஸ் ஆகிறதுக்கு, ரசிகர்கள் ஆகிறது, தொண்டர்கள் ஆகிறதுக்கே நமக்கு ரொம்ப லேட் ஆகுது. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு மாபெரும் அடியாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா திரு கமலஹாசன் அவர்கள் சொல்வார்கள், எப்போதுமே மையமாக இருக்கிறவங்க அப்படின்றது கட்டாயமாக அதை ஜெயிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அபார வளர்ச்சி அடைந்த சிங்கப்பூர், பிரேசில், கனடா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே எதிர்க்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வேலையை என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருந்துக்கலாம், ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. அந்த வகையில் திரு சீமான் அவர்கள் எதிர் நிலைப்பாட்டை எடுத்தார். அவங்களுக்கு வேண்டாதவங்களெல்லாம் தள்ளி வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான வாக்காளர்களில் மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சி, நேற்று வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சி, இதில் கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிடர் கட்சிகள் ஆளும் கட்சி, எதிர்கட்சியாக இருந்திருக்குது. அதில் ஒன்று அதிமுக. அந்த அதிமுகவில் எதெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய அளவில் எதுவுமே மிஸ் பண்ண கிடையாது. கூட்டணி வச்சதுலேருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பட் இருந்தது. அதை பெருசாக திரு எடப்பாடியார் அவர்கள் அழட்டிக்கவே கிடையாது. அவங்க கட்டாயமாக அரவணைச்சு போயிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை ஜாதி அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா, ஒரு பல நிர்வாகிகளை பார்க்க போனீங்கன்னா அவங்க அரவணைச்சு இருந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு உண்டான எட்ஜ் இருந்திருக்கும். பட் அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு, கட்டாயமாக இந்த தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியாது அப்படின்றத. ஸோ அவர் சைலண்ட்டாக அண்டர் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தார்.
அண்டர் பிளேனா எதை குறிக்குது அப்படின்னா, இவர் வந்து எதிர் விமர்சனத்தை யாருமே காமிக்கல. என்னை ஏன் முதல்வர் வேட்பாட்டில் அறிவிக்கல, என்னை ஏன் வந்து பிரதானப்படுத்தலை, என்னை ஏன் மீட்டிங் கூப்பிடல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் எதுவுமே பெரிய அளவில் அழட்டிக்கவே இல்லை. அவர் வேலையை தொடர்ந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்குண்டான அறுவடையை அவர் பெரிய அளவில் நல்ல அளவில் அனுபவிச்சாருன்னே நான் நினைக்கிறேன். ஸோ அதிகமாக அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் எட்ஜே கிடையாது. அவங்களுடைய வாக்கு வங்கியை அவங்க தக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது பிரதான கட்சி, ஆளும் கட்சி திமுக. இவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மாற்றி வாக்களித்தாங்கன்னா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக அரசியல்னாவே என்ன பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல், இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்து எதுவுமே கிடையாது. இவங்களை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிற நம்ம முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தப்பவும் சரி, அவங்களுக்கு உண்டான ஏ கிளாஸ் ஒரு வாக்காளர்களை வந்து அவங்க தக்க வச்சுட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இவங்க வந்து எலிவேட் ஆகியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏ கிளாஸ் வாக்காளர்கள் மத்தியும் வளர்ச்சியை சொல்கிறது நிமிஷமாகவும் பிச் பண்ண விஷயமாகவும் இவங்க வந்து நல்ல வகையில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, நல்லா செயல்பட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் முக்கியமான விஷயங்கள் இதில் என்னென்னா, செயல்படக்கூடிய அருமையான அமைச்சரவை வந்து இவங்களுக்கு இருந்தது. அந்த அமைச்சர்களே வந்து தோல்வி அடைஞ்சது வந்து ஒரு மாபெரும் கவலைக்குரியது. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, மதுரை தெற்கு திரு பிடிஆர் ஐயாவாக இருக்கட்டும், சென்னையில் சைதாப்பேட் தொகுதியில் சுப்பிரமணியம் ஐயாவாக இருக்கட்டும், மற்ற 2-3 செயல்படக்கூடிய அருமையான அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய தோல்வி வந்து அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அவங்க குறிப்பிட்ட பிடிஆர் ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அந்த மக்கள், அந்த வாக்காளர்கள், அந்த தொகுதிக்குட்பட்டவர்கள் தமிழ்நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் தான் ஒரு இழப்பாக நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, இவங்களெல்லாம் வந்து என்ன மாதிரியான சொல்லி எதிர்வாக்கு பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சாதாரணமாக சொல்கிற எந்த எதிர்வினையும் இவங்க பண்ண கிடையாது. வேறு ஏதாச்சும் ஃப்ளோவில் பண்ணுறாங்களா, மற்ற யாராச்சும் பண்ணாங்களா, அந்த மாதிரியான பெரிய விமர்சனமும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு புதிராகவே இருக்குது. அந்த வகையில் ஒரு இழப்பாக தான் கருதுனேன். மற்றபடி திமுக மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு அவங்க இவ்வளோ பெரிய கட்டமைப்புகள் அவங்களெல்லாம் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்களே நேற்றே முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா வந்து அறிவாலயத்துக்கு வந்துட்டார். அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நேரத்துக்கு அவங்க அடுத்த எலெக்ஷனில் என்ன ஸ்ட்ராட்டஜின்ற வகையில் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க மாதிரி ஃப்ளோவில் பண்ணியிருப்பாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய பெரிய தலைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சிட்டிங் மினிஸ்டராக இருக்கட்டும், எக்ஸ் மினிஸ்டராக இருக்கணும், ஒரு பெரிய குரூப் வந்து தோல்வியை செஞ்சிச்சாங்க. பெரிய அளவில் அவங்களுக்குள்ள ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, ஜாதி ஓட்டு இருக்குது, கட்சி ஓட்டு இருக்குது, கூட்டணி இவ்வளவையும் தாண்டி அவங்க தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ், மக்களோட பொதுஜனத்தோட ஃபோக்கஸ் வந்து 35+ கீழே இருக்கிறவங்க தான் அவங்களோட ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்றத இதை நம்ம ப்ராட் ஆங்கிளில் புரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே என்னன்றதை வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் விரிவாக வரும்போது நம்ம பார்க்கலாம். இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை பார்த்துருக்குறோம். அடுத்த பகுதியில் வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தலைவர் மற்றும் தொண்டர்களுடைய சாதக பாதகங்களை பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு கட்டாயமாக பகிருங்க.